பணி நிரந்தரம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் சென்னை பெரியமேடு கண்ணப்பர் திடலில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் அடைத்து வைப்பு. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் திளைக்கும் மக்களுக்கிடையே அவர்களை விடுவிக்க கோரி மற்றொரு தரப்பு பணியாளர்கள் போராட்டம். ஆண்டின் முதல் சூரிய உதயத்தை காண கன்னியாகுமரி கடற்கரையில் குவிந்த மக்கள். அதிகாலையிலேயே திரண்ட சுற்றுலா பயணிகள். நாடு முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலம். கோயில் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு புத்தாண்டை கொண்டாடிய மக்கள். சென்னையில் காமராஜர் சாலை, பெசன்ட் நகர் கடற்கரைகளில் புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலம். ஆட்டம் பாட்டத்துடன் பொதுமக்கள் உற்சாகம். கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம். பல்வேறு இடங்களில் கேளிக்கையில் கழித்த மக்கள். புதிய வருட பிறப்பை தூய்மை பணியாளர்களுடன் கொண்டாடிய நியூஸ்7 தமிழ். சென்னை செம்மொழி பூங்கா மற்றும் பெசன்ட் நகரில் உள்ள தூய்மை பணியாளர்களுடன் கேக் வெட்டி கொண்டாட்டம். டெல்லி, கேரளா, பெங்களூரு என நாடு முழுவதும் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம். காஷ்மீரில் பனிச்சறுக்கு விளையாடி மக்கள் உற்சாகம். புத்தாண்டை ஒட்டி வேளாங்கண்ணி தேவாலயத்தில் குவிந்த மக்கள். தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட பகுதிகளிலும் நள்ளிரவில் திருப்பலி. இரண்டாயிரத்து 26 புத்தாண்டை முன்னிட்டு கோயில்களில், தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள். மக்கள் திரளாக பங்கேற்று வழிபாடு. புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டம். சுற்றுலா பயணிகளை கவர்ந்த ட்ரோன் காட்சிகள். முதலாவதாக திரிபாட்டி தீவில் தொடங்கிய புத்தாண்டு. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா நாடுகளிலும் உற்சாக கொண்டாட்டம். கத்தாரில் முதன்முறையாக நடத்தப்பட்ட பிரம்மாண்ட ட்ரோன் மற்றும் வான வேடிக்கைகள். வியட்நாமிலும் மக்கள் மத்தியில் கரை புரண்ட உற்சாகம். வாட்டிகனில் புத்தாண்டு சிறப்பு பிரார்த்தனை. போப் லியோ தலைமையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. நியூசிலாந்து நாட்டில் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம்.
கண்கவர் வான வேடிக்கையுடன் 2026ஆம் ஆண்டை வரவேற்று கொண்டாடிய பொதுமக்கள். இந்தியர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. புத்தாண்டில் வலுவான மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்குவோம் எனவும் பதிவு. அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமும் வளமும் கிடைக்கட்டும். புத்தாண்டு நாளில் பிரதமர் மோடி வாழ்த்து. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஆளுநர் RN ரவி. புத்தாண்டு நமது வாழ்வில் மகிழ்ச்சி, ஆரோக்கியத்தை வழங்கட்டும் எனவும் பதிவு. ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். திராவிட பொங்கலுடன் புத்தாண்டு மலரட்டும் எனவும் பதிவு. சென்னையில் இரவு முதலே தொடர்ந்து பெய்து வரும் மழை. இடைவிடாமல் பெய்யும் மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கடைகளில் பயன்படுத்தப்படும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 110 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1849 ரூபாயாக அதிகரிப்பு. சென்னை நெல்லை வந்தே பாரத் பொதிகை உள்ளிட்ட ரயில்களின் நேரம் இன்று முதல் மாற்றம். வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னையில் மதியம் 1:45 பதில் முன்கூட்டியே 1:15 மணிக்கு புறப்படும் என அறிவிப்பு.